நாளைக்கு டெஸ்ட்டுக்கு ரெடியா? என்ன ரீசனு? சீரியஸ் அது கடைசி வரைக்கும் வந்துட்டே தான் இருக்கும். டெஸ்ட் நடக்கட்டும், அடுத்த டெஸ்ட் நடக்கும்போது கரெக்டாக பிளான் பண்ணிப்போம். இது பண்ண வேணாம். நெக்ஸ்ட் டெஸ்ட் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷெடியூல் எப்படி போதோ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரீபோன் போஸ்ட்போன் பண்ணுங்க. புரியுது முன்னாடி 10 கொஸ்டின் இருக்கும், ஒரு கொஸ்டினும் 10 மார்க். ஏன் கேட்க முடியாதா என்ன? கேட்கலாம். மொத்தம் 9 ஒரு கொஸ்டின் கேட்டாலே 10 9 வந்துருது. புரியுதுங்களா? ஸோ நாளைக்கு டெஸ்ட் எழுதுங்க, சீரியஸாக எழுதுங்க. 1.25 மணி நேரம். கிளாஸ் வைக்கலாமா என்ன? நீங்க தாங்குவீங்களா? எனக்கு இருக்கிறது டைமிங் 6:30 தான்மா. ஆஸ் யூஷுவல் 6:30 தான். 6:30 இருந்து 1.25 மணி நேரம். ஆக்சுவலா அது ஒன்னே ரவுண்ட் பண்ணி 1.25 மணி நேரமா கரெக்டா 1.25 மணி நேரம் வந்து நிக்குப்பா. 1 hour 12 minutes வரும். 1 நிமிஷம் எக்ஸ்ட்ராவே இருக்கும். வேற ஏதாவது டவுட் இருக்கா? படிச்சிங்களா போயிட்டு எக்கனாமிக்ஸ்க்கு? ஓகே ஓகே. ஓவர் நைட்ல படிக்கிற வேலைலாம் இங்க இந்த எக்ஸாமுக்கு ஆகாது. புரியுதுங்களா? நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு கரெக்டா உட்காந்து ஓவர் நைட்ல முடிச்சுட்டு போயிடுவோம். பட் இந்த எக்ஸாமுக்கு அந்த ஓவர் நைட் ஸ்டார்டிங்ல இருந்தே எப்படி மூவ் பண்ணணும் உங்களோட ஸ்ட்ரென்த் தெரிஞ்சு. புரியுதுங்களா? அதே மாதிரி மெட்டீரியலுக்கு குரூப்ல போட்டுருக்கிற அந்த நம்பருக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளான் பில்டிங் அண்ட் ஜெனட்டிக்ஸ் அதோட நோட்ஸ் கேட்டு வாங்கிக்கோங்க. ஓகே. இன்ஸ்டிடியூஷனல் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் இம்பார்ட்டிங் ட்ரைனிங். இன்ஸ்டிடியூஷனல் அரேஞ்ச்மெண்ட் இம்பார்ட்டிங் ட்ரைனிங். யாருக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம்? அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி இருக்காங்க. என்ன புரியுதுங்களா? நேஷனல் ரீஜனல் லெவல்ல என்ன இருக்கு அப்படின்றத பாக்குறோம். புரியுதுங்களா? நேஷனல் லெவல்ல என்ன இன்ஸ்டியூட் இருக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு? மேனேஜ்மெண்ட் அப்ரிவேஷன் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் மேனேஜ்மெண்ட். புரியுதுங்களா? நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் அக்ரிகல்ச்சரல் மேனேஜ்மெண்ட் எங்க லொக்கேட் ஆயிருக்கு இந்த இன்ஸ்டியூட்? ஹைதராபாத்ல இருக்கு. இதோட பழைய பேரு சொல்லுங்க. நேஷனல் சென்டர் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? நேஷனல் சென்டர் ஃபார் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற நேஷனல் சென்டர்னு ஆரம்பிக்கும். ஸோ அதுல இருந்து ப்ரொமோட் ஆனது தான் வந்து மேனேஜ் அப்படின்னு சொல்லி இந்த இன்ஸ்டியூட் வந்து லேட்டர் ஸ்டேஜில் தான் கிடைச்சது. ஃபர்ஸ்ட் வந்து நேஷனல் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒரு நேம். புரியுதுங்களா? ஸோ இதான் வந்து நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட். ரீஜனல் லெவல்ல அதாவது வந்து நார்தன் பார்ட்டுக்கு இது, வெஸ்டர்ன் பார்ட்டுக்கு இது, வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா இல்ல ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி ரீஜனல் வைஸ் பிரிக்கிறாங்கல்ல. ஸோ அதுக்கு எங்கெங்க இருக்கு ரீஜனல்? மொத்தமா 4 இருக்குது. 4 ரீஜனல் எக்ஸ்டென்ஷன் ட்ரைனிங். நிலோக்கரி இன் ஹரியானா. பார்ட் ஆஃப் கண்ட்ரி வந்துட்டு ஹேண்டில் பண்ணும். இது ஆனந்த் இன் குஜராத். இதுவே சதர்ன் ரீஜியன் ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட். இதுவே ஈஸ்டர்ன் பார்ட்ல இருக்கக்கூடிய ரீஜனை கவர் பண்றது இந்த இன்ஸ்டியூட். ஈஸ்டர்ன் வந்து ஜோர்ஹட் அசாம். அசாம். புரியுதுங்களா?
இன்ஸ்டியூட் ரீஜனல், அது கீழே இருக்கிறது வந்து ரீஜனல். தமிழ்நாட்டில் அந்த ஸ்டேட் சமிதின்னு சொல்லுவோம்ல, ஸ்டேட் அக்ரிகல்ச்சரல் மேனேஜ்மெண்ட் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், புதுக்கோட்டை. தமிழ்நாட்டில் வந்து இந்த இன்ஸ்டியூட் நெட்வொர்க் இஷ்யூ இருக்குப்பா, ஏதோ இது ஸ்ட்ரக் ஆகுன்றாங்க. ஸ்டார்டிங்ல நெட்வொர்க் மறுபடியும் இந்த மாதிரி திரும்ப திரும்ப வந்துச்சுன்னா சொல்லுங்கம்மா. புரியுதுங்களா? இந்த மாதிரி மூணு மூணு லெவல் வந்து ரீஜனல் லெவல்ல, அது கீழே சபார்ட் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எதுக்கு எது சொல்லுவோம்? டைரக்டரேட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன். புரியுதுங்களா? டைரக்டரேட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் வந்து நோடல் ஏஜென்சி. ஸோ இது எல்லாமே வந்து இது கீழே தான் ஒர்க் ஆஃப் எக்ஸ்டென்ஷன். ஜி அக்ரி டைரக்டர் ஜெனரல்னு சொல்லுவோம்ல. ஸோ அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் ஒரு தனி இது இருக்கு. வாய்ஸ் இஸ் பிரேக்கிங். வெயிட் பண்ணுங்கம்மா, வெயிட் ஃபார் மினிட்ஸ். நான் உங்களை கூப்பிட்டு என்னன்னு கேட்குறேன். ஆன்லைன்ல பிரேக் ஆகுதா இப்பயும்? கண்டினியூ ஆச்சுன்னா புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் பாக்குறது வந்து மேனேஜ் இன்ஸ்டியூட் பா. ஃபர்ஸ்ட் எதுக்கு மைண்ட்ல வந்துச்சு? நேஷனல் இன்ஸ்டியூட் இருக்கணும், இன்ஸ்டியூட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதனால தோணுச்சு? எதனால தோணுச்சுப்பா? இன்னும் கேக்குதா? கேட்கலையா? இல்ல அப்படி கொஞ்சம் ஆன்லைன்ல ஆடியோ இன்னமும் வாய்ஸ் பிரேக் ஆகுது ஆன்லைன் பேட்சுக்கு. ஓகே ஓகே. சொன்னாங்க பிரேக் ஆகுதான் சொல்றாங்க.
பிரேக் ஆகி வருது. அதில் டைப் பண்ணியிருக்காங்க பாருங்க டெக்ஸ்ட். கண்டினியூஸாக வரல அப்படின்னு. ஓகே, அன்ஸ்டேபிள். ஓகே. ஆன்லைன் பேட்ச் இப்போ கேட்குதாம்மா பேசுறது? அதே நெட்ஒர்க்கில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களா? முன்னாடி கனெக்ட் பண்ண அதே நெட்ஒர்க்கில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லை? ஓகே. இப்போ மறுபடியும் ஒரு டைம் செக் பண்ணி சொல்லுங்கம்மா, நெட்ஒர்க் இஷ்யூ அந்த வீடியோ கிளியரா இருக்கான்ட்டு. பேசுறது இப்போ கேட்குதான்னு பாருங்க. ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருங்க. ஃபர்ஸ்ட் வந்து டிஎன்வி சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. அதுல நிறைய டிராபேக் ஃபீல் பண்ணாங்கப்பா. எதுக்கு வந்து இந்த மேனேஜ்னு ஒரு இன்ஸ்டியூட் வந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிஎன்வி சிஸ்டம்னு. ஃபர்ஸ்ட் டிஎன்வினா என்ன மீனிங்? நம்ம ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் எரா, போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் எரான்னு சொல்லிட்டு நிறைய ப்ரோக்ராம்ஸ் பார்த்தோம்ல. ஸோ அதுல டிஎன்வி சிஸ்டம்னு ஒன்று இருக்கும், ட்ரைனிங் அண்ட் விசிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? ஸோ நம்ம நிறைய முக்கியமானதை மட்டும் பார்த்தோம். நிலோகிரி ப்ராஜெக்ட், கூர்கான் ப்ராஜெக்ட், இந்த மாதிரி நிறைய பார்த்தோம்ல. ஸோ அதுல அதே மாதிரி டிஎன்வி சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. அதுல நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்க. எக்ஸ்டென்ஷன்ல நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்க. ஃபார்மஸை போய் ரீச் பண்ண முடியல. ஸோ அதுக்கு வந்து நேஷனல் லெவலில் ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வேணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இந்த இதெல்லாம் ஃபீல் பண்ணாங்க, ட்ரைனிங் அண்ட் விசிட் சிஸ்டம். இது வந்து ஒரு ப்ரோக்ராம். மற்ற ப்ரோக்ராம் படிச்சோம்ல, நிலோக்கரி ப்ராஜெக்ட், கூர்கான் ப்ராஜெக்ட், இல்லை ஹை ஈல்டிங் வெரைட்டல் ப்ரோக்ராம், இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சரல் ஏரியா ப்ரோக்ராம், அந்த மாதிரி நிறைய படிச்சோம்ல. ஸோ அந்த மாதிரி இதுவுமே ஒரு வந்து ஒரு ப்ரோக்ராம் தான். புரியுதுங்களா? டெக்னாலஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்படின்றதாக கொண்டு வந்த ஒரு ப்ரோக்ராம் தான். புரியுதுங்களா? ஸோ இந்த இதில் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நேஷனல் இன்ஸ்டியூட் ஒன்று வேணும் ட்ரைனிங்க்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. இப்போ ஓகேவா ஆடியோ ஆன்லைன் பேட்சுக்கு? வீடியோ ஷேட் ஆயிக்குது. ஆன்லைன் பேட்சுக்கு சொல்லுங்கம்மா, வீடியோ அண்ட் ஆடியோ ஓகேவா? தெரியுதா? ம். ஓகே. ஓகே, அப்படியே கண்டினியூ ஆகட்டும். ம். புரியுதுங்களா? ஸோ அந்த இதுல இந்த இந்த இது ப்ரோக்ராம்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணாங்க, நேஷனல் லெவலில் ஒரு இன்ஸ்டியூட் இல்லையே. ஒரு இன்ஸ்டியூட் இருந்துச்சுன்னா நம்ம ட்ரைனிங் அதெல்லாம் பர்ஃபெக்டா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது என்னன்னு ஆரம்பிச்சாங்க, நேஷனல் சென்டர். புரியுதுங்களா? நேஷனல் சென்டர் ஃபார் மேனேஜ்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன். புரியுதுங்களா? நேஷனல் சென்டர்னு ஃபர்ஸ்ட் பேர் வந்துச்சு. நேஷனல் சென்டர்ல இருந்து இம்ப்ரூவ் ஆகி இதோட ஒர்க்கை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ப்ரொமோட் ஆன நேம் தான் வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? நேஷனல் சென்டர் இருந்தது, அதுக்கப்புறம் நேஷனல் இன்ஸ்டியூட் அப்படின்ற மாதிரி பேர் மாறிச்சு. புரியுதுங்களா? நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் மேனேஜ்மெண்ட். எங்க இருக்கு இந்த இன்ஸ்டியூட்? ஹைதராபாத்ல இருக்கு. ஸோ பிஜியில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே போய் ஜாயின் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பிஜிக்கு என்ன கோர்ஸ் அங்கே போய் பண்ணுவாங்க? என்ன எக்ஸாம் எழுதி போவாங்க இந்த இன்ஸ்டியூட்டுக்கு? கேட் எக்ஸாம் எழுதி போவாங்க. என்ன கோர்ஸ் பண்ணுவாங்க அங்கே? பிஜிடி ஏபிஎம் சொல்லுவாங்க, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் அக்ரி பிசினஸ் மேனேஜ்மெண்ட். இந்த மாதிரி கோர்ஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? லாஸ்ட் இயர் திருச்சி கேம்பஸ்ல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் 158 எடுத்தார்ல, நிதிஷ்குமார் மிஸ்ரா. ஸோ அவருமே வந்துட்டு மேனேஜோட அலுமினி தான், திருச்சியோட அலுமினி. அதே மாதிரி வந்து மேனேஜ் கேம்பஸ் அந்த இன்ஸ்டியூட்டோட அலுமினி. புரியுதுங்களா? ஸோ அவங்க அங்கே இருக்கவங்க மோஸ்ட்லி வந்துட்டு இந்த பிரைவேட் கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, ஐடிசி, வேற என்ன பிரைவேட் கம்பெனிஸ் இருக்கு, இந்த மாதிரி பாப்புலர் கம்பெனிஸ் எல்லாம் உங்களுக்கு ஜாப் இருக்கும், நல்ல பேல போவாங்க. புரியுதுங்களா? பிஜிடிஏபிஎம் பண்றவங்க இந்த மாதிரி ஐடிசி கம்பெனி, பிரைவேட் நிறைய கம்பெனிஸ் இருக்குல்ல, அக்ரி ஓரியன்ட் கம்பெனி. ஸோ அதுல வந்து டாப் மோஸ்ட் பொசிஷன்ல போவாங்க. ஸோ எதுக்காக இதை கொண்டு வந்தாங்க? த்ரூ ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் அண்ட் ட்ரைனிங் ஆஃப் மேன் பவர், கிரிட்டிக்கல் மேன் பவர்னு சொல்றாங்க. யாருக்கு கொடுப்பாங்க மோஸ்ட்லி ட்ரைனிங்? எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கர்ஸ். எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கர்ஸ். அப்ப எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கர்ஸ்னா யாரு? அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர்ஸ், ஹார்டிகல்ச்சரல் ஆஃபீஸர்ஸ், இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல. இவங்க எல்லாத்துக்கும் வந்து ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்றத இவங்களோட ரோல். புரியுதுங்களா? ஸோ இவங்க இதே இதே இன்ஸ்டியூட் வந்து பிஜிடி இந்த மேனேஜ் இன்ஸ்டியூட் அலாங் வித்
சமிதின்னு சொல்றோம்ல, ஸ்டேட் லெவல் இன்ஸ்டியூட், ரெண்டு பேரும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி இந்த கோர்ஸ் கொடுக்குறாங்க. பிஜிடி ஏஇஎம் அப்படின்னா என்ன மீனிங்? போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் மேனேஜ்மெண்ட். புரியுதுங்களா? யார் யாரெல்லாம் ஏஓவா இருக்காங்களோ அவங்க கொஞ்ச நாள் போய் இதை படிக்கணும்னா படிப்பாங்க. புரியுதுங்களா? அவங்கள இருந்து கொஞ்சம் பேர்த்த செலக்ட் பண்ணி இந்த கோர்ஸை வந்து இது பண்ணுவாங்க. ஓகே, இவங்களோட ரோல் என்ன? இந்த நேஷனல் இன்ஸ்டியூட்டோட ரோல் என்ன? யாரையும் யாரையும் லிங்க் பண்ற மாதிரி இருக்கும் உங்களோட ரோல். நேஷனலுக்கு மேல யார் இருப்பா? இன்டர்நேஷனல் லெவல்ல ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் இருந்துச்சு, இன்டர்நேஷனல் லெவல்ல ஏதாவது ஒரு எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டியூட் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கும் இவங்களுக்கு கீழே இருக்க இன்ஸ்டியூட்டுக்கும் ஒரு லிங்க் மாதிரி இருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ ஏதாவது வந்து இன்டர்நேஷனல் லெவலில் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் லேட்டஸ்ட் டெக்னாலஜி வாங்கிக்கிட்டு திரும்ப இவங்களுக்கு கீழே இருக்க இன்ஸ்டியூட் யார் யாரு? ரீஜனல் இன்ஸ்டியூட் இல்ல ஸ்டேட் இன்ஸ்டியூட், அவங்களுக்கு போய் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே வந்து இந்த மேனேஜ் இன்ஸ்டியூட்டோட ஒரு ரோல். புரியுதுங்களா? ஒருவேளை ரீஜனல் இன்ஸ்டியூட் இருக்காங்கன்னா அவங்க என்ன ஒர்க் பண்ணுவாங்க? எந்த ரெண்டு பேர்த்த கனெக்ட் பண்ணுவாங்க? ஸ்டேட் இன்ஸ்டியூட்டையும் நேஷனல் இன்ஸ்டியூட்டுக்கும் நடுவில் வந்து ஒரு லிங்கேஜ் மாதிரி இருப்பாங்க. புரியுதுங்களா? ஸ்டேட் இன்ஸ்டியூட்டுக்கும் நேஷனல் இன்ஸ்டியூட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த லிங்கேஜ் தான் வந்து ரீஜனல் இன்ஸ்டியூட். புரியுதுங்களா? ஸோ என்னென்ன ஒர்க் பண்றாங்க, இவங்களோட ஆக்டிவிட்டிஸ் என்ன? ப்ரொஃபஷனல் சர்வீஸ் ஆஃபர்டு பை மேனேஜ். நம்பர் 1 மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம். புரியுதுங்களா? மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் யாருக்கு கொடுக்குறாங்க? எக்ஸ்டென்ஷன் ப்ரொஃபஷனல்ஸ். எக்ஸ்டென்ஷன் ப்ரொஃபஷனல்ஸ். கன்சல்டன்சி அப்படின்னு கொடுக்குறாங்க. கன்சல்டன்சினா என்ன? அட்வைஸ் அந்த மாதிரி சொல்றோம்ல, எக்ஸ்பர்ட் அட்வைஸ் அப்படின்ற வார்த்தை சொல்லுவோம்ல, அதுதான் கன்சல்டன்சி அப்படின்னு சொல்லி சொல்றோம். என்ன ட்ரைனிங் மெத்தட் ஃபாலோ பண்றது, எது எஃபெக்டிவா இருக்கும், லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன, இந்த மாதிரி கன்சல்டன்சி சர்வீஸும் வந்து இவங்க ப்ரொவைட் பண்றாங்க மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட். எஜுகேஷன், மேனேஜ்மெண்ட் எஜுகேஷன் எங்க ப்ரொவைட் பண்றாங்க? எந்த இதுல ப்ரொவைட் பண்றாங்க? எப்படி ப்ரொவைட் பண்றாங்க? பிஜி கோர்சஸ், நிறைய பிஜி கோர்சஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அதுதான் வந்து மேனேஜ்மெண்ட் எக்ஸ்டென்ஷன், மேனேஜ்மெண்ட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து வந்து ரிசர்ச் அப்படின்னு சொல்றோம். ரிசர்ச் எந்த இதுல ரிசர்ச் பண்றாங்க இவங்க? எக்ஸ்டென்ஷன் ரிலேட்டடா அதை மெயின் தீமா வச்சுக்கிட்டு, எக்ஸ்டென்ஷன் மெயின் தீமா வச்சுக்கிட்டு அதுல ரிசர்ச் பண்றாங்க. புரியுதுங்களா? இப்போ பிஹெச்டி ஒர்க்ஸ் எல்லாம் பண்றாங்கல்ல, பிஹெச்டி ஒர்க்ஸ் இல்ல ரிசர்ச்சர்ஸ் அவங்க எல்லாம் பண்றாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி எக்ஸ்டென்ஷனை சென்ட்ரல் தீமா வச்சுக்கிட்டு அதுல ரிசர்ச் பண்ற ஒரு இது வந்துட்டு இவங்க. புரியுதுங்களா? எந்த மெத்தடாலஜி ஒர்க் அவுட் ஆகும், லேட்டஸ்ட் டெக்னாலஜி எப்படி ஃபார்மர்ஸ்ட போய் சேர்க்கலாம், எது எதெல்லாம் எஃபெக்டிவா இருக்கும், கம்யூனிகேஷன் எப்படி பண்ணலாம், இதெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க. எப்படி வந்து போய் ஒரு டெக்னாலஜி ஃபார்மர்ஸ் எப்படி எஃபெக்டிவா சேர்க்கறது. புரியுதுங்களா? இது எல்லாத்தையுமே ரிசர்ச்சும் பண்ணுவாங்க. லாஸ்டா இருக்கிறது இன்ஃபர்மேஷன் சர்வீஸ். இன்ஃபர்மேஷன் சர்வீஸ்னா இந்த வார்த்தை என்னத்தை குறிக்குது? சொல்லுங்கம்மா. இன்ஃபர்மேஷன் சர்வீஸ்ன்றதுல என்ன வருது? சப்போஸ் நிறைய ஆப்லாம் டெவலப் பண்ணுவாங்க. ஒரு சில ஆப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மேனேஜ் டெவலப் பண்ணாங்க அப்படின்னே இருக்கும். இல்லை ஒரு சில வெப்சைட்டோ இல்லை ஆப்போ, மொபைல் பேஸ்ட் ஆப்போ வந்துட்டு இவங்க டெவலப் பண்ணாங்க அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ என்ன மாதிரி இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் ஃபார்மர்ஸ்க்கு போய் சேர்ப்பாங்க? ஃபார்மர்ஸ்க்கோ இல்லை எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கர்ஸ்க்கோ மோஸ்ட்லி மேபி வெதர் பேஸ்ட் இன்ஃபர்மேஷனா இருக்கலாம், வெதர் பேஸ்ட் இன்ஃபர்மேஷனா இருக்கலாம், இல்ல மார்க்கெட் பேஸ்ட் இன்ஃபர்மேஷனா இருக்கலாம். மார்க்கெட் பேஸ்ட் இன்ஃபர்மேஷனா இருக்கலாம். வேற என்ன இன்ஃபர்மேஷன் போய் சேர்க்கலாம்? வெதர் பேஸ்ட், மார்க்கெட் பேஸ்ட், அப்புறம் ப்ரொடக்ஷன் பேஸ்ட் டெக்னாலஜி இல்லைனா ப்ரொடக்ஷன் பேஸ்ட், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கொண்டு போய் ஃபார்மர்ஸ் சேர்ப்பாங்க. புரியுதுங்களா? கடைசியா இந்த இதுலயே பார்ப்போம். இந்த அடுத்த கிளாஸ் முடிச்ச உடனே என்னென்ன டெக்னாலஜி இருக்கு, என்னென்ன சாஃப்ட்வேர் இருக்கு, அந்த சாஃப்ட்வேர் யார் டெவலப் பண்ணா, என்னென்ன மொபைல் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு டெக்னாலஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பார்ப்போம். புரியுதுங்களா? இது யார் யாருக்கெல்லாம் லிங்கா செயல்படுது? இது இன்டர்நேஷனல், நேஷனல், அதுக்கப்புறம் ரீஜனல், ஸ்டேட். புரியுதுங்களா? எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுது. இன்டர்நேஷனலுக்கும் கிட்டத்தட்ட நேஷனல், இன்டர்நேஷனலுக்கும் அதுக்கு கீழே இருக்க இன்ஸ்டியூட்டுக்கும் வந்து ஒரு லிங்க் மாதிரி இருக்கு. புரியுதுங்களா? இதுவே ஸ்டேட் பார்க்கும்போது ஸ்டேட் வந்து எந்த ரெண்டுக்கு நடுவில் லிங்கா இருக்கும்? நேஷனல் அண்ட்
நேஷனல் அண்ட் லோக்கல், அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பாடிஸ் இருக்குல்ல, லோக்கல் லெவல்ல. ஸோ அவங்க ரெண்டு பேத்துக்கும் லிங்கா இருக்கும். இல்ல ரீஜனல் அண்ட் லோக்கலுக்கு வந்து லிங்கா இருக்கும். புரியுதுங்களா? அந்த ஹைரார்கியை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கனெக்ஷன் எப்படி போகுது, இன்ஃபர்மேஷன் எப்படி பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இந்த இன்ஸ்டியூட் ஆல் இந்தியா டூர்ல விசிட் பண்ணிருக்கீங்களாமா? மேனேஜ் இன்ஸ்டியூட் ஓகே. ஒரு கேம்பஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அடுத்து வந்து இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட் என்ன? ரீஜனல் இன்ஸ்டியூட். ரீஜனல் இன்ஸ்டியூட் மொத்தமா 4 எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் இருக்கு. வாய்ஸ் பிரேக் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியா? மொத்தமா வந்து 4 எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டியூட் இருக்குன்னு சொல்றாங்க. எங்கெங்க இருக்கு? நிலோக்கரின்ற பிளேஸ் எங்க இருக்கு? ஹரியானா. நிலோக்கரி இன் ஹரியானா. ஹைதராபாத் இன் தெலுங்கானா. புரியுதுங்களா? அதே வெஸ்டர்ன் பார்ட்டை கவர் பண்றது ஆனந்த் இன் குஜராத். ஈஸ்டர்ன் பார்ட்டை கவர் பண்றது ஜோர்ஹட் இன் அசாம். புரியுதுங்களா? ஸோ அங்க இருந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு கீழே யாருக்கு இருக்கு இன்ஸ்டியூட் யாரு? இவங்களாம் ரீஜனல் இன்ஸ்டியூட். அவங்களுக்கு கீழே இருக்கிறது யாரு? ஸ்டேட். இதுல தமிழ்நாடு இன்ஸ்டியூட் வந்து எந்த இதுல கவர் ஆகும்? எந்த ரீஜியன்ல கவர் ஆகும்? ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட். திரிபுரான்றது வந்து எந்த ரீஜியன் கவர் ஆகும்? ஜார்க்கண்ட். ஜம்மு காஷ்மீர்ல எந்த இதுல கவர் ஆகும்? நிலோக்கரி. மோஸ்ட்லி நார்தன் ரீஜியன்ல இதுதான் கவர் பண்ணும். ஹரியானா தான் கவர் பண்ணும். புரியுதுங்களா? சோ என்ன பர்பஸ்க்காக இந்த ரீஜனல் இன்ஸ்டியூட் இருக்கு? டு கிவ் or to transfer the latest technology, to transfer the latest information to middle level extension functions. Middle level extension functionaries. So middle level extension functionaries யார் யார் சொல்லுவோம்? மிடில் லெவல் எக்ஸ்டென்ஷன் ஃபங்க்ஷனரிஸ்னா இங்க யாரு குறிக்குது? எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கர்ஸ். இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கர்ஸ் சொல்றாங்க. யாரு? அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இந்த மாதிரி இருக்காங்களா? ஸோ அவங்க தான் வந்து மிடில் லெவல் எக்ஸ்டென்ஷன் ஃபங்க்ஷனரிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் இல்ல ஹார்டிகல்ச்சரல் ஆஃபீஸர், அந்த டைரக்டர் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் அந்த மாதிரி போகுதுல, ரொம்ப ஹையர் பொசிஷன் போகுதுல, டைரக்டரேட் ஆஃப் அக்ரிகல்ச்சரா, டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சொல்லுவாங்களா? டிஏ ரொம்ப டாப் மோஸ்ட் பொசிஷன். ஜாயிண்ட் டைரக்டர், அவங்களுக்கு மேல வந்து டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸோ அவங்களாம் ரொம்ப ஹையர் லெவல்ல போயிடுறாங்க, ஹையர் பொசிஷன்ல போயிடுறாங்க. இவங்களுக்கு அதே மாதிரி அவங்களுக்கு கீழே வரவங்கன்னா யார் யார் வருவாங்க? மிடில் லெவல் எக்ஸ்டென்ஷன் ஃபங்க்ஷனரிஸ் கீழே இருக்கவங்கன்னா யார் வருவாங்க? ஏஓ கீழே யார் யாரெல்லாம் இருப்பா? அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர். அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இல்லை அவங்களுக்கு கீழே வந்து இன்னும் அந்த டெக்னீஷியன்ஸ் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க நிறைய கொஞ்சம் பேர். புரியுதுங்களா? ஸோ இதில் மிடில் லெவல் எக்ஸ்டென்ஷன் ஃபங்க்ஷனரிஸ் மட்டும் இவங்க கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? ஸோ எப்படி எப்படி ட்ரைனிங் கொடுக்கலாம்? இவங்க ஒருவேளை ரீஜனல் இன்ஸ்டியூட் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னா என்னென்ன அவங்க ஆக்டிவிட்டிஸ் கண்டக்ட் பண்ணலாம்? டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுக்கலாம். அப்புறம் ஒர்க் ஷாப்னு சொல்லுவாங்க அடிக்கடி. ஒர்க் ஷாப்னா என்ன? நீங்க அட்டன் பண்ணிருக்கீங்க லைஃப்ல ஏதாவது ஒர்க் ஷாப்? ஒர்க் ஷாப்னா என்ன பண்ணுவாங்க அங்க கூப்பிட்டு? அந்த டெக்னாலஜி வந்துட்டு பிராக்டிகலா சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அதான் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது முடிஞ்சிச்சு அப்படின்னா வந்து இவங்க இந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. புரியுதுங்களா? 6 மாசம் எங்ககிட்ட இந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணிருக்காங்க. இல்ல ரொம்ப ஷார்ட் டியூரேஷன்ல தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்துட்டு வீக்ஸோ இல்ல டேஸ்லயே தான் இருக்கும். ஸோ இந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ ட்ரைனிங்ஸ், ஒர்க் ஷாப், கான்ஃபரன்ஸ் இது எல்லாமே அரேஞ்ச் பண்றது இவங்களோட வேலை. புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாம முன்னாடி இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் ஒன்று பார்த்தோம்ல, நேஷனல் இன்ஸ்டியூட். ஸோ அதே இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இங்கே இருக்கு. அக்ரிகல்ச்சர் நாலேஜ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். புரியுதுங்களா? ஸோ இதுல என்ன பண்ணுவாங்க? அக்ரிகல்ச்சர் நாலேஜ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னா இதுல என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க? வெதர் ஆஸ் யூஷுவல் வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ், லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ், இல்ல வந்து மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் இது எல்லாத்தையும் போய் சேர்ப்பாங்க. புரியுதுங்களா? சேம் ஃபங்க்ஷன்ஸ் தான் அவங்க நேஷனல் லெவல்ல ஹேண்டில் பண்றாங்க. இவங்க வந்து அந்த ரீஜனை மட்டும் ஃபோக்கஸ் பண்றாங்க. புரியுதுங்களா? ஒருவேளை இப்போ ஹைதராபாத்ல ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு அப்படின்னா இது வந்து யார் யாரோ ஃபோக்கஸ் பண்ணுவாங்க? தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா அந்த இதுவுமே கொடுத்துருப்பாங்க. என்னென்ன ரீஜியன் அப்படின்றதுமே இந்த ஸ்லைடு பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க அதுல. புரியுதுங்களா? ஸோ ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய ஒரு ரீஜனல் இன்ஸ்டியூட் யார் யாரை கவர் பண்ணுது? தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஒடிசா, அது இல்லாம 3 யூனியன் டெரிட்டரி இருக்குல்ல. ஸோ 3 யூனியன் டெரிட்டரி
அந்தமான் நிக்கோபார், புதுச்சேரி, லட்சதீப் இதையுமே கவர் பண்ணது. புரியுதுங்களா? பாண்டிச்சேரி எங்கெங்க இருக்கு, சாரி புதுச்சேரி எங்கெங்க இருக்கு? நாலுமே கடலூர் பக்கத்துல தான் இருக்கா? ஓகே. யானம் ஆந்திரால இருக்கு. மீதி ரெண்டு காரைக்கால், புதுச்சேரி தமிழ்நாட்டில இருக்கு. ஓகே, தெரிஞ்சா சரி. புரியுதுங்களா? எல்லாமே ஒரே இடத்துல இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. 4 இருக்குது மொத்தமா. சோ அதே மாதிரி மத்த பார்ட்ஸ் ஜம்மு காஷ்மீர் எங்க எந்த ஏரியால கவர் ஆகுதுன்னு பாருங்க. எந்த ரீஜன்ல கவர் ஆகுது ஜம்மு காஷ்மீர்லாம்? ஜம்மு காஷ்மீர்லாம் நிலோக்கரி இல்ல ஹரியானா இருக்குல்ல, சோ அந்த ஏரியால கவர் ஆகுது, அந்த ரீஜன்ல கவர் ஆகுது. அப்ப இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்னவா இருக்கும்? எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டோட இவங்களோட ரீஜன் லெவல்ல இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்னவா இருக்கும்? ஸ்டேட்டையும் நேஷனலையும் கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் இது வரைக்கும் படிச்ச வச்சு நீங்களே சொல்லுங்க என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். சேம் ரிப்பீட் ஆகிற மாதிரியே தான் இருக்கும். அவங்க நேஷனல் லெவல்ல பாக்குறத இவங்க வந்துட்டு அந்த ரீஜனை மட்டும் பார்ப்பாங்க. புரியுதுங்களா? மற்ற ரீஜனுக்கு எதுவும் போகாம அந்த ரீஜனை மட்டும் பார்ப்பாங்க. வேற என்னென்ன பண்ணுவாங்க? ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஆஸ் யூசுவல் வந்து ட்ரைனிங், ஒர்க் ஷாப் இது எல்லாத்தையும் கண்டக்ட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? சோ நீங்க சொன்ன பாயிண்ட் தான் லிங்கேஜ் பிட்வீன் SAUs ரீஜனல் அண்ட் ஸ்டேட் லெவல் இன்ஸ்டிடியூட்ஸ். லிங்கேஜ் பிட்வீன் SAUs ஸ்டேட் லெவல்ல இருக்கக்கூடிய ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ், ரீஜனல் அண்ட் ஸ்டேட் லெவல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவங்க எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மிடில் லெவல் எக்ஸ்டென்ஷன் ஃபங்க்ஷனரிஸ் முன்னாடி பார்த்தோமா பார்க்கலையாமா? மிடில் லெவல் எக்ஸ்டென்ஷன் ஃபங்க்ஷனரிஸ் to prepare high quality professional leaders in the field of extension education. எக்ஸ்டென்ஷன் லீடர்ஸ் ப்ரிப்பேர் பண்றாங்க, ட்ரெயின் பண்றோம் நாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புரியுதுங்களா? ஸோ அது அவங்கள வந்துட்டு ஃபியூச்சர்ல வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா முன்னாடி ஏற்பட்ட அந்த பிரச்சனை இருக்கு தெரியுமா? எந்த இதுல பிரச்சனை ஆச்சு? டிஎன்வின்னு ஒரு சிஸ்டம் இருக்கு, ட்ரைனிங் அண்ட் விசிட் சிஸ்டம்ட்டு. அந்த மாதிரி ஃபியூச்சர்ல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தோட வந்ததுதான் இதெல்லாம். புரியுதுங்களா? ஸோ அதனால தான் சொல்றேன் டு ப்ரிப்பேர் ஹை குவாலிட்டி ப்ரொஃபஷனல் லீடர்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன். புரியுதுங்களா? எந்த ஒரு டெக்னாலஜி இவங்க போய் சேர்த்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல, அவங்கள தான் வந்து ப்ரொஃபஷனல் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். புரியுதுங்களா? கெப்பாசிட்டி பில்டிங்னா என்ன மீனிங்? ரிசர்ச் ஸ்டடிஸ் நீங்க சொல்லுவீங்க. ரிசர்ச் ஸ்டடிஸ் ஆல்ரெடி மேனேஜர் படிக்கும்போது பார்த்தோமா, என்னென்ன ரிசர்ச் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். மெத்தடாலஜி, எக்ஸ்டென்ஷன் மெத்தடாலஜி, எப்படி போய் ஃபார்மர்ஸ் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம் ஃபார்மர்ஸ்ட்ட. புரியுதுங்களா? இந்த மாதிரி போர்டு யூஸ் பண்ணலாமா, எல்சிடி யூஸ் பண்ணலாமா, இல்ல சார்ட் வச்சுட்டு கொண்டு போய் பேசலாமா, இல்ல பேம்ப்ளெட் மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாமா, இதெல்லாமே வந்து மெத்தடாலஜி. எப்படி பேசலாம் இதெல்லாமே ஒரு ரிசர்ச் பண்ணி கொண்டு வந்து எப்படி ரிசர்ச் பண்ணிட்டு கடைசியா வந்து சொல்லியிருப்பாங்க இதுதான் பெட்டரா இருக்கும், இந்த மாதிரி தான் பேசணும் ஃபார்மர்ஸ்ட்ட அப்படின்னு சொல்லி. ஒன்றும் இல்லை, சிம்பிளா தான் இருக்கும். பட் ஆனா அவங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு ஃபைனலா ஒரு அவுட்கம் கொடுப்பாங்க, இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் தான் ரிசல்ட் டெமான்ஸ்ட்ரேஷன், மெத்தட் டெமான்ஸ்ட்ரேஷன், அது மாதிரி நிறைய இருக்கு, டைப்ஸ் இருக்கு. புரியுதுங்களா? இதை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதான் வந்து ரிசர்ச்ல வருது. கெப்பாசிட்டி பில்டிங் அப்படின்ற வார்த்தை என்னத்தை குறிக்குது? கெப்பாசிட்டி பில்டிங்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் இல்லைனா ட்ரைனிங். ஸ்கில் டெவலப்மெண்ட்னு சொல்லலாம், இல்லைனா ட்ரைனிங்னு சொல்லலாம் சிம்பிளா. புரியுதுங்களா? இது எல்லாமே ரிப்பீட்டிஷன் ஆகும். திரும்ப அடுத்த ஸ்டேட் லெவல்ல பார்க்கும் போதும் கிட்டத்தட்ட சேம் பாயிண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் சேம் பாயிண்ட்ஸ் வரும் ஸ்டேட் லெவல்ல பார்க்கும் போதும். புரியுதுங்களா? இதுவும் முன்னாடி பார்த்த பாயிண்ட் தான். ஒர்க் ஷாப், செமினார்ஸ், கான்ஃபரன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நேஷனல் லெவல்ல இன்ஸ்டியூட் பார்த்தோம்ல, ஸோ அதுல பார்த்த பாயிண்ட்ஸே தான் இதுல. அந்த சிக்ஸ்தா இருக்க பாயிண்ட் பாருங்க, இண்டக்ஷன் இல்ல ரெஃப்ரெஷர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி இருக்கு. கண்டக்டிங் இண்டக்ஷன் இல்ல ரெஃப்ரெஷர் ப்ரோக்ராம் அப்படின்னு என்ன மீனிங்? ட்ரைனிங்ல வந்து டைப்ஸ் ஆஃப் ட்ரைனிங் பார்த்தோம்ல, அதுல இண்டக்ஷன் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரைனிங் பார்த்தோம்.
அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க, ஆனா நியூ டாஸ்க் என்ன கொடுக்கல. புரியுதுங்களா? அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க, ஆனா இன்னும் நியூ டாஸ்க் என்ன கொடுக்கல. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி இண்டக்ஷன் ட்ரைனிங் எல்லாம் ரெஃப்ரெஷர் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்றது வேலை யாருது? இந்த ரீஜனல் இன்ஸ்டியூட்டோட வேலை. புரியுதுங்களா? ஸோ நிறைய ப்ரோக்ராம்ஸ் பார்த்தோம். என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்ல நிறைய ப்ரோக்ராம்ஸ், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்ல நிறைய ப்ரோக்ராம்ஸ். இன்னும் இப்போ பிரசன்ட் டேல பாத்தீங்க அப்படின்னா இன்னமும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் போயிட்டு இருக்கு. ஐசோபாம்னு ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு பல்சஸ்க்கு. புரியுதுங்களா? பல்சஸை ப்ரோமோட் பண்ற மாதிரி வேற ஏதாவது இன்னொரு ப்ரோக்ராம் சொல்லுங்க. வில்லேஜ் ஸ்டே ப்ரோக்ராம் இதெல்லாம் அட்டன் பண்ணிருக்கீங்களா? ராவே வில்லேஜ் ஸ்டே ப்ரோக்ராம் அங்க அட்லீஸ்ட் என்ன போர்டில் ஒட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்ணிருக்கீங்களா இல்லையாமா? பல்சஸை மட்டும் எப்பயுமே இந்த எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கர்ஸ் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுவாங்க. அது என்ன ரீசன் அங்கன்னு இல்ல, நம்ம சிலபஸ்லயுமே வந்து பல்சஸை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நம்ம அக்ரிகல்ச்சர் ஆப்ஷன்லயுமே பல்சஸை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அவ்வளோ பேக்கேஜ் ஆஃப் ப்ராக்டிசஸ் இருக்கும்போது ஏன் சிக்பி கேட்டாங்க? அவ்வளோ பேக்கேஜ் ஆஃப் ப்ராக்டிசஸ் இருக்கும்போது ஏமா சிக்பி கேட்டாங்க பிரதீக்ஷா? வீட் கண்ட்ரோல்ல என்ன கிராப் கேட்டாங்க? வீட் கண்ட்ரோல் நீங்க சொல்றது பெஸ்ட் அண்ட் டிசீஸ். பிளாக் கிராம் ஏன் வந்து வீட் கண்ட்ரோல்ல பிளாக் கிராம் கேட்டாங்க? ஏன் மத்த கிராப் ஏன் கேட்கல? ஸோ அவங்க பல்சஸை ஃபோக்கஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். இது பத்தாதுன்னு சொல்லிட்டு வாட் ஆர் த ரீசன் ஃபார் லோ ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி இன் பல்சஸ்னே ஒரு தனி கொஸ்டின் வந்திருக்கும். யார் யார் இதெல்லாம் இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணீங்க அந்த கொஸ்டின் எனக்கு தெரியல. பட் நான் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு யாரோ ஒருத்தவங்க பல்சஸை வேணும்னே டார்கெட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி தோணுச்சு. சிக்பியோட பேக்கேஜ் ஆஃப் ப்ராக்டிஸ் கேட்கறாங்க, பல்சஸ் அது பிளாக் கிராமோட வீட் கண்ட்ரோல் கேட்டிருக்காங்க. இது பத்தாதுன்னு தனியா வந்து வாட் ஆர் த ரீசன் ஃபார் லோ ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் பல்சஸ் சஜஸ்ட் ஸ்ட்ராட்டஜி டு ஓவர் கம் இட் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வந்துருச்சு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது? இதே ட்ரெண்ட் தான் முன்னாடி ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. பல்சஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி இல்ல எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராமும் சரி பல்சஸ் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்றது தெரியணும். எங்கம்மா எதுமா கேட்டுட்டு இருந்தேன்? மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன் ஆஃப் ஆன்கோயிங் எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம்ஸ். புரியுதுங்களா? இதுல நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என்எஃப்எஸ்எம் பல்சஸ்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. என்எஃப்எஸ்எம் பல்சஸ் லேட்டஸ்ட் பல்ஸ் ரிலேட்டடான லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் கொண்டு போய் ஃபார்மஸ்ட்டை சேர்க்கணும். இது சூப்பர்வைஸ் பண்ற வேலை யாருது? அந்த ரீஜன் லெவல்ல. புரியுதுங்களா? சதர்ன் ரீஜன் மொத்தத்தையும் கவர் பண்ணி சூப்பர்வைஸ் பண்ற வேலை யாருது இங்க? எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் ஃபார் த சதர்ன் ரீஜியன். புரியுதுங்களா? எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் ஃபார் த சதர்ன் ரீஜியன். பல்சஸை மட்டும் கொஞ்சம் டார்கெட் பண்ணுங்கம்மா எப்பயுமே. பல்சஸை நீங்க டார்கெட் பண்ணலாம், அவங்க டார்கெட் பண்றாங்க. ஸோ இதான் வந்து ரீஜன் எந்தெந்த ரீஜன் கவர் ஆகுது அப்படின்றத முன்னாடியே பார்த்தோம். அடுத்து வந்து ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட். ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட் இதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பிவைக்குல ஆல்ரெடி கேட்டிருக்காங்கம்மா. பிவைக்குல கேட்டிருக்காங்க. ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய எந்த வருஷம் கேட்டிருக்காங்க? ஸ்டேட் அக்ரிகல்ச்சரல் மேனேஜ்மெண்ட் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எந்த வருஷம் கேட்டிருக்காங்க? 2021 ஐஎஃப்எஸ் இல்ல சிவில் சர்வீஸ்லயா? ஐஎஃப்எஸ்ல கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோமோ அதே தான் வரும். புரியுதுங்களா? இட் இஸ் a ஸ்டேட் லெவல் இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம். அதே ட்ரைனிங் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். புரியுதுங்களா? முன்னாடி பார்த்த அதே ட்ரைனிங் தான், அதே ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் தான். இங்க இது மேனேஜ் வந்து யாருக்கு ட்ரைனிங் கொடுக்குன்னு பார்த்தோம்? மேனேஜ் மிடில் லெவல் ஆஃபீஸர்ஸ். இதுவும் வந்து அதே மிடில் லெவல் ஆஃபீஸர்ஸ் தான். புரியுதுங்களா? இந்த இன்ஸ்டியூட் வந்து மேனேஜ் கொலாபரேட் வித் விச் இன்ஸ்டியூட்னு பார்த்தோம்? இந்த ப்ரோக்ராம் கொடுக்குது இல்ல, பிஜிடி ஏஇஎம் அப்படின்னு சொல்லிட்டு. யாருனாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருனா கேளுங்க இருந்தாங்கன்னா, அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரா இருந்தாங்க அப்படின்னா அந்த ஷார்ட் டேர்மா கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டு போய் இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு திரும்ப வருவாங்க. புரியுதுங்களா? இன் சர்வீஸ் கேண்டிடேட்டாவே இந்த கோர்ஸை வந்து அட்டன் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போ எந்த ரெண்டு பேரும் இதை கொலாபரேட் பண்ணி இந்த ப்ரோக்ராமுக்கு சப்போர்ட் பண்றாங்க? ஸ்டேட் இன்ஸ்டியூட் அண்ட் மேனேஜ். புரியுதுங்களா? அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே அவங்க ஒரு பர்டிகுலர் டைம் கொடுப்பாங்க. அந்த டைம்ல போயிட்டு இந்த கோர்ஸை முடிச்சுட்டு திரும்ப வரலாம். புரியுதுங்களா? அந்த கோர்ஸ் முடிச்சிட்டாங்க அப்படின்னா ப்ரொமோஷன் அதெல்லாம் ஹெல்ப் ஆகும் உங்களுக்கு. புரியுதுங்களா? பிஜி முடிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கும். இந்த டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் அப்படின்னு இருக்குல்ல, டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் சர்வீசஸ் ஃபார் இன்புட் டீலர்ஸ். ஃபர்ஸ்ட் இன்புட் டீலர்ஸ்னா என்ன சொல்லுங்க, அதுக்கப்புறம் அவங்க டிப்ளமோ வரலாம். இன்புட் டீலர்ஸ்னா யார் யாரெல்லாம் சேர்ந்ததெல்லாம் இன்புட் டீலர்ஸ்? இந்த கிராமத்துல வந்து விதை விற்கிறவங்க, புரியுதுங்களா, சீட்ஸ் விற்கிறவங்க,
இல்ல மருந்து விற்கிறவங்க இவங்கலாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்தையுமே இன்புட் டீலர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபெர்டிலைசர் விற்கிறவங்க, புரியுதுங்களா? ஸோ அவங்க எல்லாத்தையுமே இன்புட் டீலர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். என்னென்ன சப்ளை பண்ணுவாங்க அவங்க? சீட்ஸ் சப்ளை பண்ணுவாங்க, ஃபெர்டிலைசர் சப்ளை பண்ணலாம், இல்ல கெமிக்கல்ஸ் ஏதாவது சப்ளை பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ அவங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம பிராட் டேர்ம்ல இன்புட் டீலர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்கள கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுத்து, ட்ரைனிங் கொடுத்தது மட்டும் இல்லாம சர்டிபிகேட்டும் கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? என்ன ட்ரைனிங் கொடுப்பாங்க அவங்கள கூப்பிட்டப்போ? அந்த ஏஓ என்ன வேலை பார்ப்பாங்களோ அந்த வேலையில பாதியை இவங்ககிட்ட கொடுத்துட்றாங்க. புரியுதுங்களா? அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் என்ன ஒர்க்கை பார்ப்பாங்களோ அதுல கொஞ்சம் வந்து இவங்ககிட்டும் கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? ஒருவேளை வந்து ஒரு ஃபார்மர்ஸ் வந்து ஒரு பிளான்ட்ல என்ன பெஸ்ட் அட்டாக்னே தெரியல, எடுத்துட்டு வந்து ஒரு லீஃப் கொடுக்குறாங்க அப்படின்னா, இது என்ன லீஃப்ன்ற என்ன பெஸ்ட்ன்றதை அவங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்ற அளவுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு இந்த டிப்ளமோ கோர்ஸ் வந்துட்டு இதுல வந்து சப்சிடியில அதான் வந்து இவ்வளோ அந்த அமௌண்ட் ஆஃப் ஃபீ இவ்வளோன்னு இருக்கு. புரியுதுங்களா? 20,000 அந்த மாதிரி அப்ராக்சிமேட்டா இருக்கு. ஸோ இதுல பாதியை வந்துட்டு கவர்மெண்டே பியர் பண்ணிக்குது. புரியுதுங்களா? இந்த கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு மினிமம் அமௌண்ட் இருக்கு, அப்ராக்சிமேட்டா 20,000 அந்த மாதிரி இருக்கு. ஸோ இதுல நியர்லி 50% வந்துட்டு இது வந்து பியர் பண்ணிக்குது இந்த இன்ஸ்டியூட். புரியுதுங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டே பியர் பண்ணிக்குது. சர்டிஃபைடு ஃபார்ம் அட்வைசர் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சர்டிஃபைட் ஃபார்ம் அட்வைசர் கோர்ஸ். இந்த கோர்ஸ்ல என்ன சொல்லி தருவாங்க? என்ன கிராப்பை க்ரோ பண்ணலாம், எந்த சீசன்ல என்ன க்ரோ பண்ணலாம், மழை அதிகமா பெஞ்சுன்னா என்ன வளர்க்கலாம், இல்ல மழையே வரலன்னா என்ன பண்ணலாம், புரியுதுங்களா? எங்க விற்கலாம், எங்க விற்க கூடாது, இந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்குறாங்கல்ல, அவங்கள தான் ஃபார்ம் அட்வைசர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். புரியுதுங்களா? அவங்கள கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுத்துட்டு அது மூலியமா எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட் என்னென்ன ஒர்க் பார்ப்பாங்களோ, எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட் என்னென்ன ஒர்க் பார்ப்பாங்களோ அதை வந்து இவங்களை வச்சு பண்றாங்க. சர்டிஃபைட் ஃபார்ம் அட்வைசர் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புரியுதுங்களா? லாஸ்டா இருக்கிறது வந்து இன்செக்டிசைட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு கோர்ஸ் பண்றாங்க. இன்செக்டிசைட் மேனேஜ்மெண்ட். ஸோ அப்போ இதுல என்ன பண்ணுவாங்க? இந்த இன்செக்டிசைட் ஹேண்டில் பண்றது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். நான் படிச்சுட்டேன் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு அந்த இது இருக்கக்கூடாது, திமிரு இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? எனக்கு தெரியாது என்ன உனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. அங்க ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் இன்செக்டிசைட் ஹேண்டில் பண்ணும்போது. புரியுதுங்களா? எவ்வளவு தண்ணி கலக்கணும், எவ்வளவு ஸ்ப்ரே பண்ணணும், இது எல்லாமே தெரிஞ்சுட்டு என்ன அந்த நிறைய ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் இருக்கு, அது எல்லாத்தையுமே கரெக்டா தெரிஞ்சுட்டு பண்ணணும். புரியுதுங்களா? யார் வேணாலும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிலாம் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு கோர்ஸ் கொடுக்குறாங்க, சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஆன் இன்செக்டிசைட் மேனேஜ்மெண்ட். புரியுதுங்களா? உண்மையிலேயே ஒரு சிம்டம் இருக்கு அப்படின்னா அது இன்செக்ட்னால தான் ஏற்படுதான்னு தெரியணும். புரியுதுங்களா? கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா மினிமம் இவ்வளவு இன்செக்ட் அட்டாக் இருக்கணும் அப்படின்னு இருக்கு. அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்? இடிஎல் சொல்லுவோம், எக்கனாமிக் த்ரெஷோல்ட் லெவல். எக்கனாமிக் த்ரெஷோல்ட் லெவல்னே சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கல் டேர்ம் இருக்கு, என்னன்னு போய் பாருங்க. அதுக்கு மேல அட்டாக் இருந்துச்சுன்னா அப்படின்னா வந்துட்டு போகணும். அப்படி போனாதான் வந்து அந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து எக்கனாமிக்கலா அது பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் வந்து அது என்ன பெஸ்ட் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அந்த பெஸ்டிசைடு வந்து உண்மையிலே ஈட்டியில தாண்டி இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு என்னென்ன கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் யார் கொடுக்கலாம்? இந்த சர்டிபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்காரு தெரியுமா ஒருத்தர், அவர் வந்து இந்த அட்வைஸ் எல்லாம் பண்ணலாம். புரியுதுங்களா? லாஸ்டா இருக்கிறது STRY, ஸ்கில் ட்ரைனிங் ஆஃப் ரூரல் யூத். வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்கல்ல ரூரல் பீப்புள், ரூரல்ல வந்து அதுலயும் வந்துட்டு யங் பாப்புலேஷன். ஸோ அவங்கள கூப்பிட்டு வந்துட்டு ட்ரைனிங் கொடுக்கலாம், ஸ்கில் ட்ரைனிங். என்னென்ன ட்ரைனிங் கொடுக்கலாம் இப்போ அவங்களுக்கு? மஷ்ரூம்ல ட்ரைனிங் கொடுக்கறது, செரிகல்ச்சர்ல ட்ரைனிங் கொடுக்கறது, அப்புறம் எபிகல்ச்சர் ஹனிபீஸ் வளர்க்கறத பத்தி ட்ரைனிங் கொடுக்கறது. புரியுதுங்களா? இது எல்லாமே வந்துட்டு இந்த இதுல கவர் ஆகுது, STRYல ஸ்கில் ட்ரைனிங் ஃபார் ரூரல் யூத். தமிழ்நாட்டில் எங்க இருக்கு இந்த இன்ஸ்டியூட்? புதுக்கோட்டையில இருக்கு. ஜூம் பண்ணா தெரியுமா சமிதி? ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிஓக்கில் கேட்டிருக்காங்கம்மா. இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்றது பிஓக்கில் கேட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா அப்சர்வ் பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, ஃபங்க்ஷன்ஸ்னா முன்னாடி சொன்ன எல்லாமே தான் டிட்டோவா அப்படியே வரும். முன்னாடி சொன்னது எது ரிப்பீட் ஆயிருக்குன்னு பாருங்க. எல்லாமே அவங்க கொடுத்துருக்கிறதே வந்துட்டு, அதாவது வந்துட்டு அந்த இதுல கொடுத்துருப்பாங்க வெப்சைட்ல, அவங்க கொடுத்துருக்க அப்ஜெக்டிவ் தான் இது. எல்லாமே ஓவர்லேப் தான் ஆகுது. கெப்பாசிட்டி பில்டிங் ஆல்ரெடி பார்த்துட்டோம். புரியுதுங்களா? கெப்பாசிட்டி பில்டிங் ஆல்ரெடி பார்த்துட்டோம். கெப்பாசிட்டி பில்டிங்னா என்ன மீனிங்? ட்ரைனிங் கொடுக்குறது, இல்லைன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட், இல்லை ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணலாம். கன்சல்டன்சி எங்க பார்த்தோம் இதுக்கு முன்னாடி?
மேனேஜ் பத்தி பார்க்கும்போது படிச்சோம். மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் ஃபார் இம்ப்ரூவிங் தி எஃபெக்டிவ்னஸ். இந்த டைம் இது வந்து இந்த சென்டென்ஸ் அப்படியே ஒரு கொஸ்டின் மாதிரி கேட்டிருப்பாங்க. நியூ டூல்ஸ் இன் எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. நியூ டூல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் இன் எக்ஸ்டென்ஷன். அதுக்கு என்ன ஆன்சர் எழுதுவீங்க? இங்க அதே வார்த்தை வருது. மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் ஃபார் இம்ப்ரூவிங் தி எஃபெக்டிவ்னஸ் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. நியூ டூல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் இன் எக்ஸ்டென்ஷன் ஒரு வார்த்தைக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்களே இந்த டைம். அதுக்கு என்ன ஆன்சர் எழுதுவீங்க? மெயினா வந்து இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியை வச்சுட்டு நிறைய ஃபோக்கஸ் பண்ணி எழுதணும். புரியுதுங்களா? நியூ டூல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் கேட்டிருக்காங்க. முடிச்சுட்டு வந்து சார் இதுக்கு என்ன சார் ஆன்சர், இதுக்கு என்ன சார் ஆன்சர்னு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறாங்க. அதுக்கு எதுவும் ரெடிமேட் ஆன்சர்லாம் எதுவும் கிடையாது. நியூ டூல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். புரியுதுங்களா? மோஸ்ட்லி வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்னவோ, இந்த சைபர் எக்ஸ்டென்ஷன்ல என்ன இருக்குதோ, இல்ல இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி என்ன இருக்குதோ, இது எல்லாமே நியூ டூல்ஸ் தான். ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் மிடில் லெவல். இந்த மிடில் லெவல்ன்றது எங்க இருந்து வருது? ஸ்டார்டிங்ல இருந்தே வந்துட்டு இருக்கு. மிடில் லெவல் எக்ஸ்டென்ஷன் ஃபங்க்ஷனலிஸ்ட்க்கு ட்ரைனிங் கொடுக்குறது அப்படின்ட்டு. ஆனுவல் ஒர்க் ஷாப்பும் ஆல்ரெடி பார்த்தது தான். ஆனுவல் ஒர்க் ஷாப்பு இல்ல வந்து கான்ஃபரன்ஸ் இந்த மாதிரி பார்த்தோம். ஆனுவல் ஒர்க் ஷாப், கான்ஃபரன்ஸ் இந்த மாதிரி பார்த்தோம். இதுக்கு மேல வந்துட்டு மாடியூல்ஸ்னு ஒன்று வந்திருக்கு. மாடியூல்ஸ் என்ன மீனிங்? மாடியூல்ஸ்னா கோர்சஸ் அந்த மாதிரி மீனிங். புரியுதுங்களா? மாடியூல்ஸ்னா கோர்சஸ் ஆன் மேனேஜ்மெண்ட் கம்யூனிகேஷன் இல்ல பார்ட்டிசிபேட்டரி மெத்தடாலஜி. பார்ட்டிசிபேட்டரி மெத்தடாலஜினா என்ன மீனிங்? என்னமா டவுட்? ஸ்வயம் பிரபா ஆன்லைன்ல இருக்கும்ல. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. நான் படிக்கும் போதுல இருந்தே இந்த வார்த்தை வந்துட்டு இருக்கு. ஸ்வயம் பிரபான்னு ஒன்று இருக்கும். ஸோ பார்ட்டிசிபேட்டரி மெத்தடாலஜி. பார்ட்டிசிபேட்டரின்ற வார்த்தை என்னத்தை குறிக்குது? ஃபார்மர்ஸையும் இன்க்ளூட் பண்ணணும். அந்த லோக்கல் பீப்புளா ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, பிளானிங்ல அவங்களையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அவங்களையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றது வந்து பார்ட்டிசிபேட்டரி மெத்தடாலஜி. சப்போஸ் இப்போ அரம் இன்ஸ்டியூட்ல வந்து ஒரு இனிஷியேட்டிவ் ஏதோ ஒன்று எடுக்கிறாங்க அப்படின்னா, அதுல வந்து ஸ்டூடெண்ட் இன்வால்வ் பண்ணி நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க, புரியுதுங்களா? ஏதோ ஒரு கோர்ஸ் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் அப்படின்னா, நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க, அந்த பிளானிங்ல வந்து ஸ்டூடெண்ட்டையும் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம்? பார்ட்டிசிபேட்டரி அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இந்த இடத்துல வந்து ஃபார்மஸையும் இன்வால்வ் பண்றது. என்ன பிளான் பண்றாங்களோ அந்த பிளானிங்ல வந்துட்டு டிஸ்கஸ் பண்றதுக்கு ஃபார்மஸையும் இன்வால்வ் பண்ணோம் அப்படின்னா அது பார்ட்டிசிபேட்டரி மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லாமே போலாங்களா? அடுத்து வந்து டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் ஃபார் இன்புட் டீலர்ஸ். ஆக்சுவலா வந்துட்டு உங்களோட நோட்ஸ்ல இருந்தாலுமே கொஞ்சம் ஏதாவது கிரிக்கிட்டே போங்க. புரியுதுங்களா? அட்லீஸ்ட் அந்த டைட்டில் எழுதிக்கிட்டு நீங்க என்ன எழுதுறீங்களோ வந்து அது கொஞ்சம் மைண்ட்லயும் பதியும். புரியுதுங்களா? ஸோ அதனால வந்து எந்த எழுதுறீங்களோ அட்லீஸ்ட் அண்டர்லைன் பண்றதோ இல்ல வந்துட்டு லைட்டா வந்து டைட்டில் மட்டும் எழுதிக்கிட்டு அந்த மாதிரி ஸ்கிரிபிள் பண்ணிக்கிட்டே போங்க. புரியுதுங்களா? டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் ஃபார் இன்புட் டீலர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இன்புட் டீலர்ஸ்னா என்னன்னு மீனிங் தெரியும். புரியுதுங்களா? இன்புட் டீலர்ஸ்னா சீட்ஸ் விற்கிறவங்க, இல்ல ஃபர்டிலைசர் விற்கிறவங்க, இல்ல கெமிக்கல்ஸ் விற்கிறவங்க, அவங்க எல்லாத்தையும் இன்புட் டீலர்ஸ் சொல்லுவோம். டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் சொல்றாங்க. டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ். ஸோ அப்ப என்ன அதுல ட்ரைனிங் என்ன கொடுப்பாங்க அவங்களுக்கு? கிட்டத்தட்ட ஒரு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் என்ன ரோல் பிளே பண்ணுவாங்களோ, இல்ல ஒரு ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் என்ன ரோல் பிளே பண்ணுவாங்களோ, ஸோ அந்த இது எல்லாமே அந்த நாலேஜ் எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த இன்புட் டீலர்ஸ்க்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண பாக்குறாங்க. புரியுதுங்களா? ஸோ ஒரு வருஷத்துல வந்துட்டு ஏதாவது ஒரு பெஸ்ட் இருக்கு அப்படின்னா என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணலாம், அதையுமே அந்த நாலேஜுமே எல்லாத்தையுமே அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. புரியுதுங்களா? கிட்டத்தட்ட இந்த இன்புட் டீலர்ஸையே வந்துட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட்டா யூஸ் பண்றாங்க. அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரோட அந்த இதுல என்ன இருக்குன்னு பாத்திருக்கீங்களா? நோட்டிபிகேஷன்ல என்னன்னு இருக்கும்? என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கும்? அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸ்டென்ஷன் இருக்கும். எக்ஸ்டென்ஷன். புரியுதுங்களா? கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் ப்ளே பண்ணுவாங்களோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த நாலேஜ்ல வந்துட்டு ஒரு
ஒரு லெவல் இருக்கும்ல, ஸோ அந்த லெவலுக்கு வந்துட்டு இவங்களையும் கொண்டு வரணும் அப்படின்னு பாக்குறாங்க, இன்புட் டீலர்ஸையும். புரியுதுங்களா? ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சர்டிபிகேட்டும் கொடுக்குறாங்க. கடைசியா இங்க இந்த மாதிரி ஒரு சர்டிபிகேட்டும் கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? இவங்க வந்துட்டு இந்த கோர்ஸ் முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த சர்டிபிகேட்டும் கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? ஸோ இதோட அப்ஜெக்டிவ் என்ன? 1 year கோர்ஸ், 1 year ரெகுலர் கோர்ஸ் லான்ச், இட் வாஸ் லான்ச் இன் 2003 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது யாருக்கு கொடுக்குறாங்க? இன்புட் டீலர்ஸ். நீங்க இன்புட் கொடுக்கறதோட மட்டும் நிப்பாட்டிக்காம எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கையும் பாருங்க, எக்ஸ்டென்ஷன் ரிலேட்டடான ஆக்டிவிட்டிஸையும் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. லிங்க் தேர் பிசினஸ் வித் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ். ஸோ அப்போ என்னென்ன வேலை பார்ப்பாங்க இப்போ எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம்? என்னப்பா? என்ன மாதிரி இன்செக்டிசைட் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற அட்வைஸ் கொடுப்பாங்க. அப்புறம் என்னென்ன லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கு, அந்த ஃபீல்ட்ல என்னென்ன லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கு அப்படின்றத கொடுப்பாங்க. அப்புறம் திடீர்னு ஏதோ ஒரு பயோ ஃபர்டிலைசர்லாம் வந்திருக்கும். ஸோ அதை பத்தின ஒரு அவேர்னஸே ஃபார்மர்ஸ்க்கு இல்லாம இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கலாம். பயோ ஃபர்டிலைசர்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம். நிறைய இது வந்துட்டு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் பண்ற நிறைய ஒர்க்கை வந்துட்டு ஆக்சுவலா இவங்க தான் பண்ணுவாங்க. கிரவுண்ட் லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா யாரும் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்லாம் போய் கேட்டு அவங்க கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இது பண்ணி கனெக்ட் லிங்க் எல்லாம் இருக்க மாட்டாங்க. போய் நேரா போயிட்டு வந்துட்டு இன்புட் டீலர்ஸ் தான் எல்லாமே கேட்பாங்க. புரியுதுங்களா? என்ன சீட்ஸ் வாங்கலான்றதுல இருந்து என்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணலாம், அதை எப்படி யூஸ் பண்ணலாம், இந்த எல்லா அட்வைஸுமே யார்கிட்ட போய் கேட்பாங்க அப்படின்னா இந்த இன்புட் டீலர்ஸ் தான் ஆக்சுவலா கேட்பாங்க. புரியுதுங்களா? அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அவங்க கான்டாக்ட் பண்றதை விட ஃப்ரீக்வெண்டா கான்டாக்ட் பண்றது இவங்களே தான் இருக்கும். புரியுதுங்களா? இட் வாஸ் இம்ப்ளிமெண்டட் த்ரூ மேனேஜ். ஸோ அந்த கோர்ஸுக்குன்னு வந்து ஒரு ஃபீ இருக்கு, மினிமம் ஃபீ இருக்கு, 20,000 பர் கேண்டிடேட் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுல வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் பாதியை பேர் பண்ணிக்குது. புரியுதுங்களா? அந்த கோர்ஸுக்குன்னு ஒரு மினிமம் ஃபீ இருக்கு, அதுல பாதியை வந்து கிட்டத்தட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட்டே பேர் பண்ணிக்குது. புரியுதுங்களா? ஸோ இந்த இது வந்துட்டு எஸ்எம்ஏஇ அப்படின்னு சொல்லி ஒரு மிஷன் கீழே வந்துட்டு இது இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எஸ்எம்ஏஇனா என்னன்னு சொல்லுங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எஸ்எம்ஏஇனா என்னன்ட்டு. என்னம்மா? சப்மிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன். முன்னாடி வந்து சப்மிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் மெக்கனைசேஷன் ஒரு இடத்துல பார்த்திருப்போம். எஸ்எம்ஏஎம்னா சப்மிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் மெக்கனைசேஷன் ஒரு இடத்துல பார்த்திருப்போம். இது வந்து சப்மிஷன் ஆன் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன். புரியுதுங்களா? சப்மிஷன் ஆன் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எது எங்க இருக்கு? இதுவா? டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர். புரியுதுங்களா? இது இதுல 20,000ல வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல, 20,000ல கொஞ்சம் பேர் பண்ணிக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் இஸ் இம்ப்ளிமெண்டிங் இட் அண்டர் சப்மிஷன் ஆன் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. எந்த இன்ஸ்டியூட் மூலியமா? மேனேஜ் மூலியமா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. மேனேஜ் அண்ட் சமிதி இவங்க எல்லாம் கொலாபரேட் பண்ணி பண்றது. இதனால அந்த இன்புட் டீலர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட்? கவர்மெண்ட் அதாவது டிபார்ட்மெண்ட் இவ்வளவு பாதியை பேர் பண்ணிக்குது. புரியுதுங்களா? அந்த 20,000ல பாதியை வந்து டிபார்ட்மெண்ட் பேர் பண்ணிக்குது, பாதியை வந்து இன்புட் டீலர் பேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதனால ரெண்டு பேத்துக்கு என்ன பெனிஃபிட்? இன்ஸ்டியூட்டுக்கு என்ன பெனிஃபிட், அதாவது வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன பெனிஃபிட்? ஈஸியா வந்து ஃபார்மர்ஸ்க்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்து போய் சேர்த்தரலாம். ஸோ கிட்டத்தட்ட அவங்களுமே வந்துட்டு நம்ம சம்பளம் கொடுக்காத வச்சிருக்கக்கூடிய ஒரு வேலையாள். புரியுதுங்களா? அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்னா மாசம் மாசம் நம்ம ஒரு சம்பளம் கொடுக்கணும், இவங்களுக்கு நம்ம சம்பளம் கொடுக்க தேவையில்ல. இதான் வந்து இன்ஸ்டியூட் அவங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட், டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெனிஃபிட். அந்த இன்புட் டீலர்ஸ்க்கு என்ன இதுல பெனிஃபிட்? இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணி 10,000 ரூபாயோ இல்ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பே பண்ணி எதுக்கு ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு
ஸோ நிறைய ரீச் அவுட் ஆகும்போது இப்போ நீங்க ஒரு ஃபார்மசியே போனீங்க அப்படின்னா அங்க போட்டு எழுதிருப்பாங்க, புரியுதுங்களா, இந்த மாதிரி சர்டிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சர்டிஃபிகேட்டோட கொடுத்துருப்பாங்க, இவங்க விற்கிறதுக்கு இவங்க அந்த இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் நிறைய இடத்துல ஹோட்டல்ஸ்ல போனீங்கன்னா கூட இந்த ஹோட்டல்ஸ்க்கு கூட ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரி பண்ணியிருப்பாங்க, இவங்களை வந்துட்டு இந்த அத்தரைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஒரு நம்பகத்தன்மை கொடுக்குது, அவங்களோட பிசினஸ் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு ஒரு இதாகுது, புரியுதுங்களா. அவங்களோட பிசினஸ் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு நிறைய நாலேஜ் வளர்த்துக்கிறாங்க. ஸோ அது மூலியமா அவங்களோட பிசினஸ் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. மொத்தமா 20,000 ரூபாய் பார்த்தோம், அதுல 10,000 ரூபாய் யாரு எடுத்துக்கிறா, யார் கொடுக்குறா? டிபார்ட்மெண்ட், அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் கொடுக்குறாங்க. மீதி 10,000 ரூபாய் யார் பேர் பண்ணிக்கிறா? இன்புட் டீலர். ஸோ இது வரைக்கும் எவ்வளவு கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, புரியுதுங்களா. கடைசியா முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க, புரியுதுங்களா. நோடல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல இந்த மாதிரி அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வச்சு அவங்க ஊர்ல போயிட்டு அவங்க ஒரு பிராண்ட் நேம் வந்து உருவாக்கிக்கலாம். ஓகேப்பா, இவர் நல்ல படிச்சுட்டு வந்திருக்காரு, ஸோ இப்போ இவர் சொன்னாருன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பகத்தன்மை தான். ஸோ அவரோட பிசினஸையும் வந்துட்டு இதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். முன்னாடி வந்துட்டு அவர் வெறும் சப்ளை பண்றது, என்ன கெமிக்கல் கேட்குறாங்களோ அந்த அந்த கெமிக்கல் வந்து சப்ளை பண்ற வேலை மட்டும்தான் வருது. முன்னாடி வந்து என்ன சீடு கேட்குறாங்களோ அந்த சீடை சப்ளை பண்றது மட்டும்தான் அவரோட வேலை. பட் இப்போ வந்து என்ன பண்றாரு, அட்வைஸும் கொடுக்குறாரு, டெக்னிக்கல் அட்வைஸும் கொடுக்குறாரு. இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணுங்க, இல்ல வந்துட்டு இந்த சீடு யூஸ் பண்ணுங்க, நிறைய ஈல்டு கிடைக்கும். இந்த மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் வந்து அவங்களுக்கு போய் சேர்க்கறாங்க, புரியுதுங்களா. முன்னாடி வந்து வெறும் இன்புட்டை மட்டும் கொடுத்துட்டு இருந்தாரு. இந்த சீடு கேட்டாங்க, CO51 கொடுங்கன்னா அந்த சீடை மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த கெமிக்கல், இந்த பெஸ்டிசைட் கொடுங்கன்னா அந்த பெஸ்டிசைட் மட்டும் கொடுத்துட்டு இருந்தாரு. பட் இப்போ வந்துட்டு லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்னன்றதையும் சொல்றாரு. இந்த வெரைட்டி யூஸ் பண்ணுங்க, அதிகமான ஈல்டு எடுக்கலாம். இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணுங்க, நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம், எந்த பெஸ்ட்டுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் வந்து ஃபார்மர்ஸ்ட் போய் சேர்க்கிறார். ஸோ இதோட முடிஞ்சது இந்த 4th இது, இதுங்களா ட்ரைனிங். இந்த கொஸ்டின் படிச்சு ஆன்சர் பண்ணுங்கம்மா. இந்த நேட்டிவ் டூன்னு வச்சு எப்பயுமே சிவில் சர்வீஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. என்ன என்ன ரீசனு, என்ன அதுல டெஸ்ட் பண்றாங்க? ஈவன் வந்து அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாலே சொல்ல மாட்டாங்க இது. இட் இஸ் நேட்டிவ் டு. இந்த டைம் என்ன நேட்டிவ் டு கேட்டாங்க? ஆரிஜின் வச்சு, டேமரிண்ட் வச்சு ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. இந்த டைம் பப்பாயா, ரெட் சாண்டர்ஸ், கேஷ்யூ. இதெல்லாம் ரொம்ப இன்டெப்தா யாரும் படிக்க மாட்டாங்க. பப்பாயா ஐ திங்க் சென்ட்ரல் அமெரிக்கா, ரெட் சாண்டர்ஸ் வந்து இந்தியா, எண்டமிக் டு இந்தியா. அப்புறம் கேஷ்யூவும் கிட்டத்தட்ட சென்ட்ரல் அமெரிக்கா மாதிரி தான் ஃபீல். கேஷ்யூவும் வந்து சென்ட்ரல் அமெரிக்கா மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ இது என்ன, வித் ரெஃபரன்ஸ் டு பாம் ஆயில் கன்சிடர் தி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. The palm oil tree is native to Southeast Asia. First இது. The palm oil is a raw material for some industries producing lipstick and perfumes. எந்தெந்த கொஸ்டின்லாம் கேட்குறாங்க பாருங்க. சி ஆப்ஷன் வந்து the palm oil can be used to produce biofuel. என்னப்பா ஆன்சர் இதுக்கு? இல்ல ஆன்லைன்ல என்ன சொல்றாங்க பார்ப்போம். நரேஷ் தானேப்பா பேரு, சொல்லுங்கப்பா என்னப்பா ஆன்சர்? டி. ஓகே. யார் யாரெல்லாம் டி இல்லைன்னு சொல்றீங்க? டி இல்லைன்ட்டு என்னப்பா ஆன்சர்? பி நான் என்ன எக்ஸ்பிளனேஷனோட சொல்றீங்க?
அப்ப என்ன நேட்டிவ்னு சொல்லுங்க. பாமாயில். பாமாயில் என்ன நேட்டிவ்னு சொல்லுங்க அப்போ. பாமாயில் நேட்டிவ் சொல்லுங்க. எதெல்லாம் டி இல்லைன்னு சொன்னவங்களோ நீங்க ரெண்டு பேரும் கை தூக்குனீங்கல்ல, சொல்லுங்க, எக்ஸ்பிளனேஷன் சொல்லுங்க. நேட்டிவ் டு கூகுள் சர்ச் பண்ணுங்க, கூகுள் என்ன சொல்றாருன்னு பாருங்க. பாமாயில் இஸ் நேட்டிவ் டு ஆப்பிரிக்கா. காஃபி இஸ் நேட்டிவ் டு டீ இஸ் நேட்டிவ் டு கொஞ்சம் கிராமம் பார்க்கும்போது என்ன நேட்டிவ்னு கொஞ்சம் பாருங்கம்மா. டீ இஸ் நேட்டிவ் டு சைனா அப்படின்ற மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. காஃபி எத்தியோப்பியா. யார் யாரெல்லாம் டி சொன்னீங்களோ. என்னப்பா? ஈஸ்ட் ஏஷியானா என்ன? சைனா தான். சைனா ஜப்பான் அதெல்லாம் சேர்ந்தது தான் வந்துட்டு அந்த சைடு ஈஸ்ட் ஏஷியா. இந்த இதெல்லாம் இந்த மாதிரி ஏரியாலாம் தப்பு பண்ண மாட்டேன் நான். இந்த இது சொல்லுங்க, அதுக்கப்புறம் திரும்ப என்னம்மா இன்னும் அந்த டீலே இருக்கீங்களா? ஒரு டைம் யோசிங்க, யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க எல்லாமே, புரியுதுங்களா? என்னப்பா ஆன்சரு? சுகர் கேன். லீஸ்ட் வாட்டர் எஃபிஷியன்ட், அதாவது அதிகமா அதுக்கு இன்டெரக்டா என்ன மீனிங் அப்படின்னா அதிகமா வாட்டர் கன்சியூம் பண்றது யாரு? லீஸ்ட் வாட்டர் எஃபிஷியன்ட் அப்படின்றதுக்கு இன்டெரக்டா மீனிங் என்னன்னா அதிகமா கன்சியூம் பண்றது, வாட்டர் கன்சியூம் பண்றது எந்த கிராப் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்கு வந்து சுகர் கேன் ஆன்சர். ஆன்லைன்ல யாரும் தப்பா ஆன்சர் பண்ணியிருந்தீங்க.